ஹாய் கைஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்கோ கேஃப் கிங் ஆஃப் பீஸ்டோட ஸ்பெஷல் ஃபைனல் பாட்டு தாண்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி கன்டினியூ பண்ணிக்கலாம். இட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத ஜங்கு கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக லவ் அண்ட் கேரோட உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆஃப்டர் தட் ஜீவன் ஜேவுக்கும் சரி ஜங்குக்கும் சரி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜங்குக் அங்கேருந்து வெளியில் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்ஸ் விசிட் பண்ணுறான். எல்லாமே ஓகேவா, யாரும் தெரியாத பர்சன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கார்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் கார் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப டயர்டாக அதை அட்டன் பண்ணுறீங்க. சொல்லு ஜங்குக், யார் யார் இருக்கா? ஜங்குக், யார் யார் கூட போயிட்டுருக்க? அவாங் சுவாங், ஆரியன் இருக்கான். ஆரா இருக்கிறா. அப்புறம் என்ன? ஆரா கிட்ட ஃபோனை கொடு. ஜங்குக்கு என்னாச்சு? ஆரா கிட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னேன். ஆ சொல்லு ஜங்கு. ஆரா. ம், புரிஞ்சுது. சரி சரி, நான் பார்த்துக்குறேன். ஓகே, நான் இமிடியேட்டாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா கட் பண்ணிடுறான். ஆரா என்னாச்சு? ஆரா ஏதோ பிரச்சனையா இருக்கு? இல்லை இல்லை ஓயன், உன்னை சேஃபாக வீட சொன்னான். அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட சொன்னான். உங்கள் அப்பா அம்மாவை சேஃபாக கூட்டிகிட்டு வர சொன்னான். அவ்வளோதான். அவ்வளோதானா? இதுக்கு தான் இவர் ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்காரா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. வாங்க நான் மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மடியில் படுத்துக்கிறீங்க. ஆரா லாஸ்ட் கியரை போட்டு காரை சரியான ஃபாஸ்ட்டில் ஓட்டிட்டு உங்களை அடுத்த 10 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் கொண்டாந்து சேர்த்துட்டான். ஆரா எங்கே கிளம்புற? ஒன்றும் இல்லை வயன், சின்னதாக ஒர்க் இருக்குல்ல, ஜங்கு கொடுத்துருக்கானே, அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்காக தான். ஆரா அப்பா அம்மாவுக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் வேண்டாம், சும்மா நார்மலாகவே புக் பண்ணு. ஓகே வயன். ஓகே ஆரா. ஆரா சிஸ்டர் பையன் ஓகே தானே? நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்கள். சிஸ்டரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக. ஓகே மேம். சரி, நீ டேக் கேர். ஆரியன். சொல்லுங்க ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனை ஆரா கூப்பிட்றான். அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிவிட்டு உங்ககிட்ட வரான். இப்போ நீங்கள் 3 பேரும் உங்கள் பெட்ரூமில் தான் உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் ஹவாங் ஸ்வாங் தென் ஆரியனும் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே நீங்கள் நடுவில் உட்காந்துருக்கீங்க. உங்களை சுற்றி அவங்க 3 பேர் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, ஜங்கு கால் பண்ணது, ஆரா டென்ஸ்டானது, இப்போ ஆரியனை கூப்பிட்டு பேசணுன்னு சொல்லிட்டு ஆரியன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னடா எதுவும் சொன்னாரா? சொல்லியிருக்காரு தான். என்ன சொன்னாரா? எங்கேயுமே போகக்கூடாதான், அவர் இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும். எங்கே இருக்கிறாரா? தெரியல, ஆரா சொல்லலை. ஒயன் எங்கடி எந்திருக்கிற? ரெஸ்ட் ரூம் தாண்டா. இல்லை இது ஏன் ரூமு, 7 கம்முன்னு அவா நீ வா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக் அந்த சிட்டியை விட்டு வெளியில் ஒரு அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கிற ஒரு அபேண்டடான கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் உள்ளே இறங்கி அப்படியே விசிட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அந்த அபேண்டடான அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஜங்குக்கோட ஃபுட் சவுண்டு தான் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவன் ஒரு ஃப்ளோருக்கு ஏறி போயிட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. சுற்றிலும் இந்த கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே லிக்விடாக பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே பியூராக இப்போ ஒர்க் ஆகிற லிக்விட்ஸாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே எஃபெக்டிவானது. அவனை சுற்றி அப்படி தான் இருக்குது. அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பாடி இருக்குது. அவங்களுக்கு சம் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு எதிர்க்க கொஞ்சம் தூரத்தில் 2 பர்சன் அப்படியே ஜீவுக்கும் இந்த க்ளவுஸு, இந்த மேலே போடுவாங்க இல்லையா ஒரு ஜாக்கெட்டு, இந்த ஃபைட்டிங்க்கு அந்த மாஸ்க்கு, அது இதுன்னு சொல்லிட்டு நைஃப் எல்லாத்தையும் எடுத்து சொருவிக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. க்ளவுஸு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு. ஜீவன் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட ஜங்கு கிட்டேலேருந்து வரான். ஜெய்வுக் எல்லாத்தையும் வேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஜீவனா, சொல்லு ஜெய்வுக், பொக்கே கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொக்கேவை கையில் வாங்கிட்டு ஜேவுக்கு 4 வந்து ரெடி ஆகிக்கோ. ஓகே ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அப்படியே ஜங்கு கிட்ட வரான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அந்த பொக்கே இருக்கும் இல்லையா, அதை ஜங்கு கிட்ட கொடுக்குறான். ஜங்கு அந்த பொக்கேவை பார்த்துட்டு ஜீவனையும் பார்க்குறான். அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். பக்கத்தில் இருக்க அந்த பாடியையும் பார்க்குறான். பிடிங்க சார், ஆனால் சும்மா பிடிங்க, எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்குள்ள வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் அந்த ஃப்ளவர் பொக்கே பார்த்துட்டு அப்படியே அவன் பின்னாடி போகிறான். அவன் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க பாடி கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறான்.
உனக்கான டாஸ்க் என்ன தெரியுமா? சும்மா வளவலன்லாம் பேச வேண்டாம் தான் உன்னை புக்கு கொடுத்து வெல்கம் பண்ணேன். முடிஞ்சதில்ல, நேராக ஆக்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். ம் இங்கே படுத்துருக்கு பாரு ஒரு பொண்ணு. சரி விடு, ஒரு பாடினே வச்சுக்கலாம். அவளுக்கு இந்த நைஃபை பிடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்கு கையில் ஒரே ஒரு நைஃபை மட்டும் கொடுக்குறான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். ஹார்ட்டில் ஏதோ ஸ்ட்ரோக் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிகிட்டு போனேன். எதுவுமே பண்ண முடியல. நீ என்ன பண்ணுற? ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணிடு. ஓகேவா? யார் இது? நோ ஜங்குக், நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது சரியா? வேணா இது எனக்கு ஒரு ஹெல்ப்பாக மட்டும் பண்ணு. பண்ணி முடி, நான் சொல்கிறேன் யாருன்னு. ஓகேவா? ஜீவன் தேவையெல்லாம் தேவைப்படுற ஒரு விஷயந்தான், அதுக்காக தான். ஃபேஸெல்லாம் நீ பார்க்கணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஜங்குக், ஓகேவா? இதை நீ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோ. என்ன, உங்கள் அம்மா கிட்ட கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருக்குறோம், உன் பொண்டாட்டிக்கிட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுருக்கோன்ற திமிரிலலாம் பேசக்கூடாது சரியா? மூடிட்டு பண்ணு இந்த ஆப்ரேஷனை. அவன் அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறான். அவன் பொக்கேவை கையில் வச்சு அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஜங்குக் அவன் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிறான். ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் வேண்டாமா உனக்கு? நைஃப் எடுத்து கொடுக்க நான் வேணா வரட்டுமா? ஜீவனா சொல்லு ஜீவுக், நானும் ஹெல்ப்பிங்க்கு வர்றேன். இங்கெல்லாம் நீ வர வேண்டாம், பிளட்டை பார்த்தா பயந்துருவேன். நீ அங்கேயே இரு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவுக்கு அங்கே அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். என்ன பிரச்சனை பேஷண்ட்க்கு? அதான் சொன்னேன்னு, ஏதோ கிளாட்டா அப்படியே அடைச்சிருக்கா ஹார்ட்டில். என்ன பண்ணுற? அந்த நைஃப் எடுத்து அப்படியே ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியில் அப்படியே குத்த போகிறான். ஜங்குக்கு அப்படியே அந்த கையை அப்படியே மடக்கி பிடிக்கிறான். ஜீவனால் அந்த ஹேண்டை மூவ் பண்ணவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான். வேண்டாம், கையை எடு ஜங்கு. எப்படியா இருந்தாலும் நீ கிழிக்க தானடா போகிற. நானே குத்தி எடுக்கிறேன் ஹார்ட்டை. அதில் இருக்க ஸ்டோக்கை மட்டும் ரிலீவ் பண்ணி விட்ரு. வேண்டாம். அப்போ சரி, நீ பண்ணுறேன்னு ஒத்துக்கோ. ஏன்னா ஒரு உயிர். அனஸ்தேஷியெல்லாம் கொடுத்துருக்கேன், மயக்கத்தில் மட்டும்தான் இருக்காங்க. நீ தாராளமாக பண்ணலாம். உனக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸ்டிச்சிங் போடுற நூல் கூட ரெடியாக இருக்குப்பா. நான் கூட தைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பெக்ட். நான் வேணா பண்ணட்டுமா? மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்க எடுக்கலையே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் எதுக்குமே யோசிக்கலை. அவன் அந்த பொண்ணோட அந்த ஃபேஸெல்லாம் பார்க்கல. அவன் டைரெக்டாகவே ஆப்ரேஷன் பண்ண இறங்குறான். அந்த நைஃப் ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ஸ்லோவாக பிடிச்சி அவன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த மேலே இருக்க லேயரை, ஸ்கின்னை. வாவ், ஜங்குக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாவா? எப்படி இப்படி கட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு அந்த ஆப்ரேட் பண்ணவே விட மாட்டேங்கிறான். கண்டினியூஸாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். அவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் அந்த ஸ்கின்னையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹார்ட் கிட்டேயும் கொண்டு போயிட்டான். எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஹார்ட்டையும் போயிட்டு டச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோக் இருக்க பாட்டை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அது வந்து ஜங்குக், நீ ரொம்ப அழகாக எல்லாமே பண்ணுறியா? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் ஹார்ட்டையே டச் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணுக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நட்புக்கு காதலுக்கும் ரொம்ப எதுவும் வித்தியாசம் இருக்கா ஜங்குக் அப்படிங்கிறான். அந்த ஹார்ட் கிட்ட போயிருக்கும் இல்லையா ஹேண்டு, ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பாவம். அதுலேயும் ஒரு பையன்கிட்ட நட்பாக பழகிறது ரொம்ப கஷ்டம் ஜங்குக். அப்பா அம்மாலாம் கண்டுக்காத ஒரு பொண்ணு, தனியாகவே வளர்ந்த பொண்ணுக்கு ஒரு பையன் காட்டுற அன்பு நட்பாக இருக்குமா காதலாக இருக்குமா? கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே காதலாக தானே இருக்கணும். ஆனால் அந்த பையனுக்கு தான் அந்த பொண்ணு மேலே வெறும் நட்பான உறவு மட்டும்தான், இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டான். ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படிங்கிறான். அவன் அப்படியே ஈவல் மாதிரி ஜீவன் சிரிக்கிறான். ஜங்குக் ஹேண்டு அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஜங்குக், கையெல்லாம் நடுக்குது? ஹேய், இந்த நரம்பு தாண்டா, இங்கே தான் ரொம்ப நாளாக வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த நரம்பை கட் பண்ணி விட்ரு, எல்லாம் சரியாயிடும். கட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிடந்து கத்துறான். ஜங்குக் அப்படியே அந்த ஹார்ட்லேருந்து கையை எடுக்கிறான். என்ன கண்டுபிடிச்சிட்டியா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு? ஸோ சேட்.
ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு கேவலம் நான் மிரட்டினேன்னு சொல்லிட்டு நீ ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்ட. அப்போ நீ என்ன மாதிரி மிருகம்? எங்களை சொல்கிறா பார்க்கலாம். த கிரேட் டாக்டர் ஜங்குக் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லாமல், பேஷண்ட்ஸோட டீட்டெயில் இல்லாமல் வெறும் மிரட்டுனான்னு சொல்லிட்டு எப்படி ஒய்ஃபை தூக்கிடுவேன், அவங்க அம்மாவை தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டினால செல்ஃபிஷாக ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. பாவம் இல்லை அப்படிங்கிறான். அந்த பேஷண்ட்ஸ்க்கு அப்படியே அந்த மூக்குலேருந்து ப்ளீட் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஐயோ, ஸோ சேட். இந்த பொண்ணுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஜங்கு. மூக்குலேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. என்ன ஜீவ் நான் சொல்கிறேன், மூக்குலேருந்து ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ் கிட்ட வரான். ஆமாம். ஹே ஜீவனா, இந்த ஹார்ட்டு பாரு துடிக்குது, நான் வேணா கை வச்சு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளவுஸோடு இருக்கும் இல்லையா, அந்த புல்லட் ப்ரூஃபான க்ளவுஸு, அதோட அந்த ஹார்ட்டை டச் பண்ண வரான். ஜங்குக் அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்ருக்கான். ஜேவுக்கால அந்த ஹேண்டை மூவ் பண்ணவே முடியல. அதை அப்படியே உடச்சி போட்டுட்டு அவன் கிடந்து கத்துறான், ஜீவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஜேவுக்கிட்ட ஓடுறான். அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே ஜங்குக் அந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி அவன் எதுவுமே டச் பண்ணாமல் அதை மறுபடியும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறான். அவன் மானிட்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த குளுக்கோஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சம் மெடிசனை எடுத்து அந்த குளுக்கோஸில் அவன் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்றான். இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு அவன் திரும்பி பார்க்குறான். ஜீவுக், நீ ஓகே தானே பேபி? வலிக்குதா? ஜீவனா, அவனை விடாத ஜீவனா. ஒன்னில் எடுத்தவங்க ஒன்னில் ஓகேவாடா? நீ ஓகேவா? ஓகே தான். ஹர்ட் பண்ணிட்டான் ஜீவனா என்ன அவனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறானுங்க. ஜங்கு இன்னமும் அந்த டாக்டர் கொட்டை ரிமூவ் பண்ணல. சரியான ஃபைட் நடக்குது. இதில் எப்படின்னா, ஒரு பார்ட் ஆஃப் செஷன் ஃபஸ்ட்டு ஜீவன் ஃபைட் பண்ணுறான். அவன் ஃபைட் பண்ணுற வரைக்கும் ஜேவுக்கு வெயிட் பண்ணுறான். ஜீவன் கொஞ்சம் டயர்டானதுக்கு அடுத்த செகண்ட் ஜேவுக்கு வரான். கண்டினியூஸாக அடித்து தாறுமாறாக சக்க பிரிச்சிட்ருக்கானுங்க. மாற்றி போட்டு குத்தி குத்தா ஆக்கிடுறானுங்க ஜங்குக்காவை போட்டு. பிகாஸ் அவனுங்க கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தலைவர் பாவம் சிங்கிளாக நின்று அடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, ரெஸ்ட்டே இல்லாமல். ஆனாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜேவுக்கு தான் ஃபஸ்ட்டு வரான். அடி மூஞ்சா குத்தி அவர் ஹேண்டை கீழே ப்ரெஸ் பண்ணி லெக் 2யுமே தூக்கி அவன் ஷோல்டரில் வச்சு அவன் கழுத்தை ஒரே ஸ்ட்ரிக்கு தான். அந்த கழுத்தை அப்படியே திரும்பிக்கிது. ஜேவுக்கு கொஞ்சம் ரொம்ப அந்த கழுத்தை ஒடிஞ்ச மாதிரி ஃபீல் கிடைக்கவும் அவன் கீழே போய் விழுந்துட்டு அவன் கழுத்தை நிமித்த முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஜீவன் தான் ஜங்குக்கு வயிற்றில் இருக்கும் இல்லையா, ஸ்டொமக்கில் ஆல்ரெடி அவனுக்கு அடிபட்டுருக்கும் இல்லையா, விட்டாமல் பஞ்சஸ் வச்சு பேக் சைட் கொண்டு போகும்போது அவர் பேக் சைட் காலை ப்ரெஸ் பண்ணி அவன் ஹெட்டை பிடிச்சி நிமித்தி அவர் எல்போவால் ஒரே குத்து தான். அவனுக்கு அப்படியே பல்லெல்லாம் கொட்டி அந்த இடத்துலேருந்து பிளட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் அவனுங்களோட ஓன் பிளட்டை பார்க்குறப்போ பயங்கரமாக ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி மாறிட்டானுங்க. நைஃப் தான் இப்போதைக்கு எடுக்கிறானுங்க. ஜங்குக்கிட்ட எந்த ஒரு வெப்பனுமே இல்லை. செம்மையாக அந்த அசாசின்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க இல்லையாடா, ஸோ அந்த மாதிரி ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. அவர் ஃபைனலாக அவனுக்கு பெரிய ஸ்வாட் எடுத்து வெட்டும்போது ஜங்க் ஜஸ்ட்டு மிஸ் ஆகுறாரு. அந்த ஸ்வாட் ஒரு மரத்தில் அப்படியே பட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிக்குது. அதை எடுத்து பார்க்குறான் ஜியோன். அவனுக்கு அது கையில் வரமாட்டேங்குது. ஃபைனலாக ஜியோனை அந்த ஸ்வாடை எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு ஒரு கிக்கு தான். அவன் பின்னாடி இருக்க பெரிய ஒரு பில்லர் மாதிரில போய் இடித்து அவன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறான். இப்போ ஜேவுக்கு தான் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு பர்டிகுலர் டைமில் ஜங்குக்கு வாயிலேருந்தெல்லாம் பிளட்டு பயங்கரமாக வந்துக்கிட்டுருக்கு. அவன் ஜேவுக்கு அடித்து ஒரு விடாமல் பஞ்ச் பண்ணி ஒரு கிக் பண்ணுறாரு. அந்த ஸ்வாடை அப்படியே அந்த இதில் பிடிச்சவால ஸ்டேபிளாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்வாடை அப்படியே அவன் நெக்லேயே கிராஸ் பண்ணி அந்த சைட் போய் நிற்கிறான். ஜீவன் இதை பார்த்துட்டு அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 செகண்ட்குள்ளே ஜேவுக்கோட ஹெட்டு தனியாக விழுகுது. பிகாஸ் அவர் அந்த ஸ்வாடை நோக்கி தான் அவனை ஓங்கி உதச்சிருப்பார் இல்லையா, அவன் அந்த ஸ்வாடை அப்படியே கிராஸ் பண்ணி போது அவன் தலை 2மே கட்டாயிருந்திருக்கும். அப்படியே தனியாக விழுகிறான். ஜங்குக்கால இதுக்கு மேலே முடியல. அவர் சுத்தமாக பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. இப்போ ஜீவன் தான் ஜேவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்திக்கிட்டு ஓடி வர்றான். ஹே ஹே
ஜேவுக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹெட்டை வந்து டச் பண்ணுறான். ஜேவுக்கோட பாடியும் சரி ஹெட்டும் சரி தனித்தனியாக கிடக்கு. ஜங்குக்கால சுத்தமாக முடியல. அவர் ஃப்ளாட் ஆயிட்டாரு. அவராலேயும் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஜீவன் தான் அவனுக்கு பேக் சைடு அடிபட்டிருக்கும் இல்லையா, அவனாலேயும் டக்குன்னு எந்திரிக்கவும் முடியல. ஜேவுக் ஜி- ஜி- ஜேவுக் என்ன என்ன பாருடா. ஜி 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 ஜி- ஜேவுக் எழுந்துரு. ஜே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டத்து கத்துறான் பாருங்க. அந்த ஃபேக்ட்ரியே அப்படியே அதிருது. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவன் ஜேவுக்கோட ஹெட்டை கொண்டு போயிட்டு அவன் பாடியோட அட்டாச் பண்ணிட்டு அந்த ஸ்வாடை வெறி கொண்டு உருவுறான். உருவிக்கிட்டு அவன் ஜங்கு கிட்ட வரும்போது அவர் படுத்திருந்திருப்பார் இல்லையா, அவர் கீழே ஹேண்டை புஷ் பண்ணி அவனை ஒரே கிக்கு தான். அவன் பில்லரில் போயிட்டு அடிக்கும்போது அவனோட அந்த ஹேண்ட் இருக்கும் இல்லையா, அது ஸ்விங் ஆகி அவன் ஆஃப் நெக்கை கட் பண்ணிக்கிட்டு அப்படியே அவனும் கீழே விழுறான். ஜங்குக்கும் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆரா இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜங்கு 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 எழுந்திரி, ஜங்குக்கு என்ன பாரு, ஜங்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணுறான். ஜங்கு டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி, ஜங்குக் நீ ஓகேவா, என்னடா நடந்துச்சு, ஏன்டா யாரையுமே கூப்பிடாம நீ தனியாக வந்த, அர ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண, என்ன ஆச்சு, என்னடா இதெல்லாம், ஓகேவாடா நீ, ஃபஸ்ட்டு அர ஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க என்னடா என்னாச்சு, ஆரா ஆரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறான். ஆரா ஹெல்ப் பண்ணுறான். ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக அந்த பாடிக்கிட்ட தான் போகிறான். அவன் அந்த பாடியோட அந்த ஸ்க்ரீன் எதையுமே எடுக்கலை. யாருடா அது, என்னாச்சு, இவனுங்க எப்படிங்க, இது யாரு, ஹே எழுந்திரி, ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரீத்திங்கை செக் பண்ணுறான். அரை ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. ஓகே ஓகே ஜங்குக் அப்படிங்கும்போது அவர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. ஏய் யம்மி யம்மி கேட்குதாடி, யம்மி யம்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரா வந்து அந்த ஃபேஸை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா யம்மி தான். யம்மியவே தூக்கிட்டு வந்து ஜங்குக் கையால் ஆப்ரேஷன் பண்ண வச்சுருக்கானுங்க. நல்லா இருந்த ஹார்ட்டையும் அறுக்க வச்சுருக்கானுங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிடந்து கத்துறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் தான் யம்மி உட்காந்துருக்கா. அவளுக்கு ஆப்ரேட் பண்ணி இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து உட்காந்துருக்கா. அவளுக்கு பக்கத்தில் ஹாவாங் சுவாங் டாக்டர் யான் அப்புறம் ஜங்குக் ஆரான்னு சொல்லிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. ஜங்குக் தான் கிட்ட வந்து அப்படி கையை பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஃபேஸெல்லாம் அடிபட்டிருக்கும் இல்லையா, ஸோ ஸ்டிச்சஸ்ஸு பேண்டடு எல்லாமே போட்டிருக்கு. அவள் பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்குடா, சாரி ஆண்டி, நான் வந்து உங்களை பார்க்கவே இல்லைல்ல. ஏய் இதில் என்னடி பிரச்சனை, எனக்கு எப்படா நீ கண்ணு முழிப்பன் தான் இருந்துச்சு. என்னை விட உன் ஃப்ரெண்டு தான். ஜங்குக்கு தான் தூங்கவே இல்லை. 2 டேஸ் உன் பக்கத்துலேயே இருந்தான். சாரிடா, என்னால் நீயும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இப்போ நீ ஓகே தானே, நான் ஓகே தான்டா. ஏய் அம்மி, ஆ சொல்லாரா, நீ எப்படி எப்படி அவனுங்க கையில் மாட்டின, அதை ஏன் யாரா கேட்குற, ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகிட்டு ஜங்குக்கை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு தான் வந்தேன். அன்டைம் இருக்கும். பஸ் ஸ்டாப்பில் ஏதோ லவர்ஸ் 2 பேருக்கும் ஃபைட்டு. 2 பேர் நின்று சிரிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க. இறங்கி போனேன். அந்த பொண்ணு அந்த பையன் போட்டு ரொம்ப அடிச்சிட்டு இருந்தான். அதையும் பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. என்னடா லூஸாடா நீங்கள், எதுக்கடா சிரிக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். அவ்வளோதான், ஒரு அடி தான் அடித்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் தான் நடந்திருக்கு. டேய் ஆமாம் டி ஜங்கு கொன்ன, ஹெவியாக ப்ரீத் அவுட் பண்ணாதடி ப்ளீஸ் டி. எதுக்குடா நல்லா இருந்தவளுக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ணி வச்சேன், சாரிடி தங்கம்ல, சீரியஸாகவே எனக்கு தெரியலடி. சரி அதை விடு, பண்ணுனியே, ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன் இல்லை, நீ வேண்டான்னு சொன்னோன்னே லைட்டாக உடஞ்ச மாதிரி ஃபீல் ஆனிச்சு. உள்ளே எதுவும் சிலுசிலாக நொறுங்கி இருந்துச்சா என்ன? ஏய் பண்ண ஓகேடா, க்யூர் ஆகிடும்ல. ஒன்றுமே இல்லடி, ஜஸ்ட் உனக்கு மேலே இருக்க காயம் மட்டும் தான் ஆறணும், சரியா, அவ்வளோதான். ஸ்கின்னோட அந்த காயம் ஆறினாலே நீ க்யூர் தான்.
தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக போகுது. அவள் திரும்பி உங்களை பார்க்குறா. உங்களுக்கு யம்மிக்கு தான் ஆகாது இல்லையா? ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறா வேற. என்னடா உன் பொண்டாட்டி என்னை பார்த்து பேசவே மாட்டேங்கிறா, நீ கூட தான் அவள்கிட்ட பேச மாட்டேங்கிற. யம்மி. ம். கேட்குது கேட்குது சொல்லுங்க. ஆம். யம்மி மேம். ஏய் என்ன நக்கலாம்? இல்லை, உங்களுக்கு அப்படி கூப்பிட்டா தானே பிடிக்கும், அதான். பரவாயில்லடா, உன் பொண்டாட்டி ரொம்பவே தான் பேசுகிறா, ஆனாலும் என் அளவுக்கெல்லாம் இல்லை. ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்கள் பெல்லி பம்பெல்லாம் சூப்பராக பெருசாக ஆயிடுச்சு. நீங்கள் அழகா உங்கள் டாக்டர் யான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஜேகே வந்துக்கிட்டு இருக்கிறான். உங்களை அப்படியே கைத்தாங்கலாம் பிடிச்ச மாதிரி. டாக்டர் யான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இப்படி நடக்கணும், இப்படி வைக்கணும் அப்படி சொன்னால் ஆக்சுவலி டெலிவரிக்காக கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. உங்கள் அம்மா அங்கே ஜங்குக்கோட வீட்டு கிச்சனில் உங்களுக்காக சூப்பர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜியாமாவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹவாங் சுவாங் ஆரியன் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அந்த கேட் கிட்ட ஐஜி அந்த எஸ்ஐயோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஆரா யாருன்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். ஆரா தான் வரான். சார் ஒரு வழியாக என் பேச்சுக்கு வந்துட்டீங்களே. டேய் வேறு வழியே இல்லாமல் தான் அவட்ட வந்திருக்கோம். நம்ம கேட்க போகிறது சின்னதாக ஒரு ஹெல்ப் மட்டும்தான், ஓகேவா? அதுவும் அவர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டா நம்ம அமைதியாக போயிடணும். அவரை கம்பல் பண்ணவே கூடாது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருடா. அதுவும் அவர் ஒய்ஃபு, அவங்க அம்மா ச்சே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பாரு தாங்கி தாங்கி பிடிக்கிறாருல்ல. ச்சே என் ஹீரோ இப்படியெல்லாம் இருக்கிறது பார்க்கவும் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு ஜங்குக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. நீங்கள் காஃபி போட்டுக்கிட்டு அந்த எஸ்ஐ ஐஜி அவரோட அசிஸ்டன்ட் அந்த 3 பேருக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காஃபி கொடுத்துட்டு ஜங்கு கிட்ட போயிட்டு இந்தா தேங்க்ஸ் டி. பாப்பா சொல்லு ஜங்குக், ரொம்ப நடந்துட்டேன், காலெல்லாம் வீங்கிருக்கு பாரு, பெட்ரூம் போ நான் வரேன். ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக போகிறீங்க. அந்த அசிஸ்டன்ட் ஜெக்கி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்க்குறான். பிகாஸ் அவன் பெரிய ஹியூஜ் ஃபேன் இல்லையா ஜங்குக்கு. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஐஜி இருக்கார் இல்லையா? ஸோ அவர் 2 ஃபோட்டோஸ் எடுத்து வைக்கிறாங்க. அது ஜங்குக்கு எடுத்து அப்படியே ஹேண்டில் பார்க்குறான். டாக்டர் யான் தான் உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வந்தோடனே எஸ்ஐ ஐஜி அசிஸ்டன்ட் அப்புறம் ஜங்குக்கு எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. என்ன ஐஜி சார் இந்த பக்கம்? மேம் ஒரு சின்ன ஹெல்ப்பு, அதான் ஜங்கு சார்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு. ஓகே. அப்புறம் நான் லாஸ்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேண்ணே. எஸ் மேம். அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேம். எப்போ உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது? மேம் இன்னும் 2 டேஸில். ஜட்ஜ் யார்? ஷியாங். சைனீஸா? ஆமாம் மேம். ஷியாங் ஜட்ஜ் ஜங்குக். அம்மா அவங்க காலேஜ் மேட் தாம்மா. அதான் எங்கேயோ பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஜங்கு, அவரோட காண்டாக்ட் நம்பர் வாங்கிடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அந்த பையனுக்கு 7 இயர்ஸ்னாச்சு பெயில் கொடுக்காம இருக்கணும். ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறான். எஸ்ஐயும் சரி அந்த அசிஸ்டன்ட் சரி அப்படியே மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஜட்ஜுக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு இவங்க தான் ஐடியா கொடுப்பாங்களா சார்? அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்டா, நல்லதுக்காக மட்டும் செய்கிறவங்க. சரி வந்த வேலையை பார்ப்போம். சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான் ஜங்குக். டாக்டர் யான் அங்கே போயிடுறாங்க இல்லையா? ஸோ இப்போது இந்த 4 பேருக்குள்ள தான் அந்த கான்வர்சேஷன் போகுது. சொல்லுங்கள் சார் என்ன ஹெல்ப் வேணும்? ஆக்சுவலி ஜங்குக், உங்களுக்கே தெரியும் தாய்லாந்தில் என்னோடய ரிலேட்டிவ் பண்ண மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதுக்கப்புறம் எஸ்கேலேயும் தொடர்ந்து கண்டினியூஸாக மர்டர்ஸ் நடந்துச்சு. இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் ஸ்டாப் ஆனிச்சு. அந்த மர்டருக்கும் இந்த மர்டருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தோணுச்சு. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், சேம் பர்சன் தானே. கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்தாச்சு. என்ன பிரச்சனைனா அவனுங்க எந்த க்ரைம் லிஸ்ட்லேயுமே வரல இது வரைக்கும். சஸ்பெக்டை கண்டுபிடிக்கவும் முடியல. இது வரைக்கும் பார்த்த எவிடன்ஸ் கூட கிடைக்கல, ஒரு சின்ன க்ளூ கூட கிடையாது. வர்றானுங்க கொலை பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இது 6 மந்த்தில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை தான். பட் கேஸை நாங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிட்டு மேல் இடத்துலேருந்து கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அதான் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டே அசிஸ்டண்ட்டை பார்க்குறாரு. அசிஸ்டண்ட் 2 ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க. ஜங்குக்கு அதை பார்க்குறான். பக்கத்தில் ஆரா நின்று அதை பார்க்குறான். இவங்க 2 பேர் தான் லாஸ்ட்டாக அவங்க எஸ்கேக்கு வந்த ஃப்ளைட்டில் தான் வந்திருக்காங்க. அதனால தான் சரி மேபி இங்கே தான் அவங்க இருக்கணும்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அவனுங்களை கண்டுபிடிக்க முடியல எங்களால்.
உங்களோட ஹெல்ப் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் இதில? நீங்க நெறைய பேர ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இவனுங்க 2 பேர பார்த்துருக்கீங்களா? இவனுங்கள பத்தி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த 2 ஃபோட்டோவும் எடுத்துட்டு, சின்னதா ஒரு ஸ்மைல் பண்றான். பிகாஸ் அது ஜேவுக்கு தான். ஹம், ஓகே சார். நான் ட்ரை பண்றேன். சார் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஃபேமிலி மேனா செட்டில் ஆயிட்டீங்கன்னு தெரியும். இந்த மாரி விஷயத்துலாம் வரமாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஒரு சின்ன ஹெல்ப் தான். நீங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் மேபி எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கலாம். அதுக்காகத்தான் கண்டிப்பா சார். நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். நானும் எங்கேயும் பார்த்த மாரி தான் ஃபீல் ஆகுது. நான் நான் என்னன்னு தேடி பார்த்துட்டு சொல்றேன். நான் ஹெல்ப் பண்றேன் சார். ஷூர். கண்டிப்பா சார். தேங்க் யூ ஸோ மச் சார். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே எழுந்திரிக்கிறாங்க. கரெக்ட்டா நியூஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிலேருந்து வெளியேற்றப்படுற கழிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஆராவும் ஜேகேவும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கானுங்க. சின்ன ஒரு ஸ்மைலோட அந்த ஐஜியை பார்க்குறாங்க. ஐஜி ஜங்குக்க பார்த்துட்டு ஜீவுக்கு ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க கையில் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு முடிஞ்சா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க சார். கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக். அவங்க மூவ் பண்ணும்போது அவங்க ஃபைல்குள்ளேருந்து அடுத்த ஃபோட்டோ கீழே விழுகுது. ஜங்குக் அதை குனிஞ்சு எடுக்கிறான். இது சார் இவன் அதுக்கு மேலே இருப்பான் போல இருக்கு. ஏன் என்னாச்சு? நம்ம சவுத் கொரியாலேருந்து நார்த் கொரியாவுக்கு வெப்பன் டீல் பண்ணிகிட்டு இருக்கான். இவனை பிடிக்க சொல்லி இன்னும் பெரிய ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. இவனுங்களாம் எங்கேருந்து வரானுங்களே தெரில சார். ஒரு கேஸை முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னே தெரில இவனை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. ஜங்குக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆ நானே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா இதுலேயும் பண்ணுறேன். நிஜமாவா சார்? நிஜமா கண்டிப்பாக. ஓ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜியும் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க. செய்யும் வந்து ஜங்குக்கிட்ட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அசிஸ்டன்ட் தான். சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் என்னை சாரிலாம் கூப்பிட வேண்டாம். நீங்கள் சார் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? என்ன? இல்லை சார் நான் உங்களோட பெரிய ஃபேன். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? நான் தான் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். கண்டிப்பாக அந்த கேஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. அந்த நம்பிக்கையில் தான். ப்ளீஸ் சார் எங்களுக்காக இந்த கேஸை முடிச்சு கொடுங்களேன். அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் கொடுங்களேன். டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சார் தான் சவுண்ட் கொடுக்குறாரு. இதோ வர்றேன் சார். சார் நம்ம தான் கேஸ் எடுத்துக்கிட்டோம்ல, நம்ம அப்புறமே மீட் பண்ணுவோம்ல, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஜேகே அந்த நியூஸை பார்த்துட்டு ஆராவை பார்க்குறான். ஆரா டீட்டெயில்ஸ் நாளைக்கு வரும் ஜேகே அப்படிங்கிறான். பிகாஸ் அந்த ஃபோட்டோவை ஆராவும் பார்த்துருப்பான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் தட் அப்படி தான் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது ஜங்குக் தான் அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். அதுவும் ஒளிஞ்சு உட்காந்துருக்கான். நீங்கள் சிரிச்சுக்கிட்ட அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஏய் என்னடி என்ன வரல? நல்லா பாரு. ஏய் நிஜமா இன்னும் வரலடா. நல்லா பாரு. இந்த தடவைலாம் நான் அவுட் ஆகவே முடியாது சரியா? லாஸ்ட் டைம் அவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் என்ன பண்ணுறது? அதுவும் பிரச்சனை. ஏய் வந்துட்டாடா. மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஓல்டு ஒரு பொன்குட்டி தான் உள்ளே வராங்க. நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு லாங் போனி டைல் போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஸ்டிக்கோடு வந்துட்டுருக்குறாங்க. சொல்லு யுவன். பப்பா எங்க? எனக்கு தெரியாது. மம்மா போய் சொல்லாதீங்க. பப்பா என்னை ஏமாத்திருக்காரு. அவர் எங்க? சீரியஸாக எனக்கு தெரியாது. அம்மா சொல்லு யுபின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என்கிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்களா? சேச்சா நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். பப்பா இங்கே தான் ஓடி வந்தார். எனக்கு தெரியும் அவர் எப்படியெல்லாம் என்னை சீட் பண்ணியிருக்கார் தெரியுமா? ஏண்டா என்னாச்சு? ஸ்கூலுக்கு என்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னார். பிக்கப் பண்ண வரல. அம்யூஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அதுவும் பண்ணலை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணுண்டாடான்னு சொன்னேன். அதுக்கும் பெர்மிஷன் தர மாட்டேங்கிறாரு. ஏண்டி வெளியில் போகிற ஏஜாடி நீ? உனக்கு எதுக்கிட்டே பெர்மிஷன் கொடுக்கணும்? மம்மா இதில் நீங்கள் தலையிடாதீங்க. இது அப்பா பொண்ணு பிரச்சனை. நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க? அது சரி உனக்கு டோன்ட் டச். ஓ ஒளிஞ்சிருக்கும் போதே உன் பொண்ணு அடிக்கக்கூடாதுண்ணா? யுபேன் சொல்லுங்கம்மா. உங்கள் அப்பா தேடிட்டு இருக்கியா?
ஆமா. அப்பா மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். இன்னைக்கு எப்படி அவரு என்னை பிக்கப் பண்ண வராம இருந்தாரு. அவருக்கு இருக்கு. 6 அங்கிள் வந்து பிக்கப் பண்றாரு. பாவம்ல, நான் 6 அங்கிள் பையன் கூட நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போதான் வந்தாரு. 6 அங்கிள் பையன் கூட நான் அப்படியே போயிருப்பேன் 6 அங்கிள் வீட்டுக்கு. டாடானால தான் நான் இங்க வீட்டுக்கே வந்தது. "ஏன் டாடானால வீட்டுக்கு வந்தீங்க?" "டாடா மூஞ்சில இனிமேல் முழிக்க போறதில்ல. பப்பா கிட்ட சொல்லிருங்க. நான் இனிமேல் அவர பார்க்க போறதில்ல." ஐய்யய்யோ! அவ்ளோ கோவமா என் பிரின்சஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கபோர்ட விட்டு வெளியில வரான். "பப்பா நீங்க ஒளிஞ்சிருந்தீங்களா? மம்மா பொய் சொன்னீங்களா நீங்க?" "ஏய் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா. உன் டாடா இங்க உள்ள இருந்தாருன்னு எனக்கு எப்படி தெரியும்?" "சாரி, சாரி பிரின்சஸ், சாரி பிரின்சஸ். தெரியாம தெரியாம டாடா பண்ணிட்டேன். ஓகேவா? சாரி." "பப்பா ஏன் இப்படி பண்றீங்க நீங்க?" "சரி ஓகே, ஓகே. சாரி, சாரி, சாரி." அது மட்டும் இல்ல. நான் வந்து அந்த ஜூக்ஸன அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நான் எந்த தப்புமே பண்ணலல்ல. தப்பு பண்ணாத நான் ஏன் பயப்படணும் சொல்லுங்க? ஆனா நீங்க ஜூக்ஸன அடிச்சது தப்பு இல்லையா? அதனால தான் டீச்சர்ட்ட சொன்னேன். அடிக்க மட்டும் விடாதீங்கன்னு. ஓ! அண்ணன் டீச்சர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்க பப்பாவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி என்னைய பனிஷ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஏ வாயேன் நாளைக்கு ஸ்கூல் கிளம்பு. ஸ்கூல்ல போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். ஜங்குக் அம் ப்ளீஸ் டி. உன் பொண்ணு உன்ன மாரி இருக்காம என்னடா பண்ணுவா? பார்க்குறவன்லாம் அடிச்சிட்டு இருக்கிறா. அதான் உன்னைய போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொன்னா. நீ போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அடிக்க மட்டும் விடாதீங்கன்னு சொல்லியிருக்க. அவ என்ன பண்ணியிருக்கான்னு கேளு அதுக்கு பதிலா. பிரின்ஸ் என்ன பண்ணீங்க? அம் பப்பா நீங்க அடிக்கக்கூடாதுன்னு டீச்சர்ட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்க இல்லையா? அதனால தான் அவன பிடிச்சு கடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்துக்க. அவன் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹாஸ்பிட்டல்லயே வந்து அட்மிட் பண்றாங்க அந்த பையன. நான் என்ன பண்ணட்டும்? சொல்லு நீ. அ அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல பிரின்சஸ். சொல்லுங்க. ம். என் பேபி குட்டில. ம். பப்பா நான் 6 அங்கிள் பையன் கூட வெளியில போறேனே. என் கிளாஸ் பிள்ளைங்கலாம் வர்றாங்கல்ல. நாங்க அப்படியே போறேனே. ஓகே. ஆனா காட்ஸ் வருவாங்க. நோ டாடா ஐ டோன்ட் வாண்ட் காட்ஸ் வித் மீ ப்ளீஸ். நோ, 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 நோ. இட்ஸ் யுவர் சேஃப்டி. ஐ டோன்ட் வாண்ட் இட். ஓகேவா? ப்ளீஸ். டாடா சொல்றது கேட்பல்ல? ம். நான் டாக்டர் யான் நானிக்கிட்டே பேசிக்கிறேன். போங்க. நான் உங்ககிட்ட சேர போறதில்ல. ஏய் ஏய் யுகன் யுகன் நில்லு. யுகன் சொல்லுங்க. இப்போ என்ன? வெளியில போணும். அவ்வளோதானே? ஆமா. வெளியில போணும். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட போணும். அவ்வளோதானே? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் கூட போணும். அதுவும் எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் வேணக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே. ஓகே. டாடாக்கு கிஸ். ம். இந்த பக்கம். ம். இங்க. அவ ஃபோரியட்ல கிஸ் பண்றா. கோவம் போச்சா? ம். கொஞ்சம் தான் போச்சு. டாடாவுக்கு ஹக் அப்படிங்கிறா. அவ ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஓகே. பெர்மிஷன் கிராண்டட். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போலாம். ஓகேவா? தேங்க் யூ டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ இயர்ஸ் கிட்ட கிஸ் பண்ணிட்டு உங்கள பார்த்து கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. யுபின் ரொம்ப அழகு. அவ ஜங்குக் சாயல் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து உரிச்சு வச்ச மாரி இருப்பா பார்க்கறதுக்கு. உங்ககிட்டேருந்து அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த மாரி இருப்பா. யுபின இறக்கி விட்டுட்டு அவ 4 போயிட்டு போங்க. டாடா நான் என் வெக்கேஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட லக்கேஜை வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகே. மம்மா என் லக்கேஜ் பேகு போடி எடுத்துட்டு வரேன். நான் அணுகிட்டு இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிடுகிடுன்னு டாக்டர் யான் கிட்ட தான் போறா. இப்போ ஜங்குக்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னடி அந்த டோரை சாத்திட்டு வா. ஏண்டி போடா போய் சாத்திட்டு வா. ரொம்ப தான் பண்ணுறான். என்னாச்சு எதுவும் நைட்டு ஓவரா பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிட்ட வரான். அவன் அப்படியே வாலில் போயிட்டு பின் பண்ணுறான். ஏய் சொல்றி பொண்டாட்டி என்னாச்சு? மார்னிங்கே ஒரே ரொமான்ஸு. என்னாச்சு? என் கண்ணை பாரு சொல்றி. நல்லா பாருடா. ஏய் அதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி தோணுதுடி. என்னன்னு சொல்லு. எதுக்கு டோக்கியோ போனேன்? ஆ நான் எதுக்கு டோக்கியோ போனேன்? விளையாடாத. நீ டோக்கியோ ஃப்ளைட் பிடிச்சி டோக்கியோ போயிட்டு அங்கேருந்து நீ பெய்ஜிங் போயிருக்க. எதுக்காக போனேன்? ஏய் இந்த டீட்டெயிலாம் உனக்கு எப்படி பொண்டாட்டி? இடுப்பில் கை வைக்காத. சொல்கிறா எதுக்குடா போனேன்? சும்மா சுற்றி பார்க்கலாமேனு. பொய் சொல்லாத. இல்லடி நிஜமாவே சுற்றி பார்க்கலான்னு. அப்படியா? நீ வந்த அடுத்த நாளே பெய்ஜிங்கில் இருக்க ட்ரக் டீலர் எப்படிடா செத்து போனான்னு நியூஸில் வந்துச்சு. எனக்கு என்ன தெரியும்? மாடியிலேருந்து தடிக்கு விழுந்திருப்பான். என்கிட்ட அதெல்லாமா கேட்கலாம். பொண்டாட்டி பெட்ரூமில் வச்சு என்னடி அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ண மாதிரி அப்படியே பெட்டுக்கு புஷ் பண்ணிட்டு வரான். டி ஜங்குக்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் பிடிச்சி நிமித்தி அப்படியே நிற்க வைக்கிறீங்க. என்ன பாப்பா இதெல்லாம் கேட்குற கேள்வியா? எனக்கு தெரியும். எதுக்கு நீ போய் சொல்லிட்டு போனேன்னு மட்டும் சொல்லு.
ஏய் நான் சும்மா ஆரா கூட சுற்றி பார்க்கலான்னு போனேன். நீ வேணா ஆராவை கேளு. ஆரா. ம். ஆரா கூட சுற்றி பார்க்க. ஆமாம்மா. ஆரா என்ன உன் பொண்டாட்டியாடா? ஏய் அதான் நீ இருக்கிறல்லடி. அப்புறம் எதுக்குடி அவன் எனக்கு? ம் 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 ம். சொல்லு அவன் எதுக்குடி எனக்கு? தெரியுதுல்ல எதுக்கு பெய்ஜிங் போனேன் இப்போ சொல்லு. ஆ அதே தான் சுற்றி பார்க்க போனேன். உன்னை திருத்தவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கலட்டுறீங்க. ஏய் எதுக்குடி எதுக்குடி இவ்வளோ ஃபாஸ்ட்டு? ஏய் ஒழுங்கா திரும்புடா, எங்கேயாச்சும் அடிபட்டுச்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் எதுக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அடிபட்டுச்சு? அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சொல்கிறியா இல்லையா? எங்கே அடிபட்டுச்சு? நீஸில் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவன் பேண்ட்டில் கை வைக்கிறீங்க. உள்ள ஒன்று போடலடி, கலட்டு, சத்தியமாக போடலடி, போய் சொல்லாத, கலட்டு, உனக்கு எப்படி தெரியும்? மார்னிங் உனக்கு போட்டு விட்டது நான், கலட்டுறா அப்படின்னு சொல்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டே கலட்டுறான். உள்ள ஆஃப் லேயர்ஸில் அப்படி போட்டிருக்கிறான். அந்த நீஸை பார்க்குறீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி சரியாச்சு விட்ட மாதிரி அப்படி இருக்குது. இதான் எனக்கு வேலையில் வேறு ஏதாச்சும் வேலை இருக்குமாடா? எங்கேயாச்சும் போயிட்டு வர, ஏதாச்சும் அடிபட்டுக்கிட்டு வந்துடுறேன். உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு தான் நான் டாக்டருக்கு படிச்சேனா? இதில் என்னடி பொண்டாட்டி இருக்குது? சும்மா இரு, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அதுக்கு மெடிசன் வச்சு விட்டுட்டு அவனை அப்படியே பப்பி குட்டி மாதிரி பார்க்குறீங்க. அவங்க சீக்ஸை பிடிச்சி அப்படியே கப் பண்ண மாதிரி தூக்கி இப்படி பார்க்காத ஓயன் ப்ளீஸ், எனக்கு என்னமோ பண்ணுது. நீ ஒன்றும் பண்ண வேணாம் போ, என்கிட்ட சொல்லாமல் போனல. நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லிட்டு போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்து பிடிச்சி அவங்கள பெட்டில் புஷ் பண்ணுறான். ஓயன் சொல்லு, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன்டி. பாப்பாவுக்கு வேறு 5 years ஆகிடுச்சுல. நெக்ஸ்ட் பேபிக்கு பண்ணா என்ன? நெக்ஸ்ட் பேபிலாம் ஒன்றும் வேணாம். ஃபஸ்ட்டுக்கே நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்ல, அப்புறம் என்ன? பண்ணுறதாண்டா, ஆனாலும் ஐயோ. அப்போ ஓகே தானடி? ஓகே தான். ஓகேடி தான். அப்போ நைட்டு ஓகேவா? நில்றா, என்னடி பண்ணாட்டி? அது என்ன பெட்டில் தள்ளி கிஸ் பண்ணிவிட்டு ஓகே சொன்னதுன்னு நைட்டு பார்த்துக்கலாங்கிற? இப்போ என்னடா? இப்போ பாப்பா வந்துடுவாடி. வந்தா எனக்கு என்ன? அப்போது என்னை விட உன் பொண்ணு தான் உனக்கு முக்கியமா? அயன் ஷர்ட்லேருந்து கையெடு. முடியாது. அது என்ன நைட்டு நீ ஃபிக்ஸ் பண்ணுற டைமா? நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் யூபன் வந்துடுவா. வந்தால் வரட்டும். வேணாம். என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்டை கீழே கொண்டு போகிறீங்க. அப்படியே ஐஸை வியர்டாக்குறான். ஏன் சுமார் வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப் லாக் பண்ணுறான். ஸோ 2 பேருமே அப்படியே கொஞ்சம் ஹார்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூவின் உள்ள ஓடியாடுறா. நீங்கள் ஜேகே இப்படி லைட்டாக புஷ் பண்ணி விட்றீங்க. அவன் கிட்ட போய் அப்படியே பில்லோ எடுத்து கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறான். பாப்பா நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூவின் வந்து அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு ஹாப்பியான டேஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆஃப்டர் தட் நீங்கள் தான் மேம் சொல்லியா ஒயன், ஜங்குக்கும் யூபினும் எங்க? அவன் சும்மா வாக்கிங் போனான் யூபினை கூட்டிகிட்டு. ஈவினிங் டயத்தில் என்ன வாக்கிங்க? இந்த பார்க்கில் தான். நீ வேணா போறியா? நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ யூபின் தான் ஜங்குக்கு ஒரு சாக்ஸ் போட்டிருக்கிறான், ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான். யூபின் ஹேண்டை பிடிச்சிட்டு அவன் மொபைல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த பார்க்கில் வாக் பண்ணி வந்துட்டுருக்கான். டாடா. சொல்லு யூபின். என்னோட பேர் பெரிய கொரியன் ஆக்ட்ரஸோட பேராமே. நிஜமாவா? ஆமாம். அப்போ நானும் பெரிய ஆக்டராக வரட்டுமா? உனக்கு பிடிச்சிருந்தா நீ வா. அப்போது நாளைக்கு எனக்கு தம்பி வந்தானா அவனே பெரிய ஆக்டர் ஆக்கிடுவான். ஆமாம்ல. ஓகே டாடா. சொல்லுடா. எப்போதும் நம்மளை வாக்கிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டிங்களே, என்ன புதுசாக இருக்குது? ஏன் அப்படி கேட்குறேன்? இல்லை டாடா, நம்ம வாக்கிங்கெல்லாம் மார்னிங் தானே வருவோம், இன்றைக்கி என்ன ஈவினிங் கூட்டிகிட்டு வர்றீங்க? முக்கியமான ஒரு பர்சன் பார்க்க வரேன்னு சொன்னார் பாப்பா, அதனால. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதை தொங்கி விளையாண்டுட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு வரான் ஒரு பர்சன். மாஸ்கெல்லாம் வியர் பண்ணி ஹூடிஸ் எல்லாம் போட்டு ஜங்குக்கு எதிக்க வந்து நிற்கிறான். ஜங்குக்கு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். டாடா இந்த பர்சனா? டாடா ஓகே இந்த பர்சன் தான் நினைக்கிறேன். நீங்கள் பேசிட்டு வரீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன்.
யுபின் எங்கேயும் போகக்கூடாது, அங்கே பார்க்க அந்த பெஞ்ச் இருக்கு பாரு, அங்கே தான் உட்காந்துருக்கணும். ஓகே டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி நடக்கிறான். அந்த பர்சன் பின்னாடியே நடந்து போய்க்கிட்டே இருக்கான். ஜங்கு கிட்டத்தட்ட பார்க்க விட்டே ரொம்ப தூரம் போயிடுறான். இப்போ நீங்கள் தான் யுபேன். ஹை மம்மா, நீங்கள் என்ன இங்கே? என்ன தனியாக உட்காந்துருக்க? அப்பா எங்க? அப்பா ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கிறாங்க, உன்னை தனியாக விட்டுட்டான். அப்பா சேஃபாக இங்கேயே உட்காந்துருக்க சொன்னாங்க, அவர் வர வரைக்கும் இங்கேயே இருக்கணுமா, அதனால தான். அவன் வர வரைக்கும் நீங்கள் இருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. ஜங்குக்கு அப்படியே கையை அப்படியே உதறிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரான். எங்கே போனேன்? சும்மா ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான், பார்க்க போகலான்னு சொல்லிட்டு. பாப்பாவை தனியாக விட்டு போவியா? ஏய், அவன் இங்கே தாண்டி இருந்தான். ஏய், பார்க்கில் வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு அப்போ பெட்ரூம் போன பரவாயில்லையா? ஜாக்கிரதையாக இரு, இன்னும் ஒரு 3 monthஸில் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். அது அப்பப்போ பண்ணலாண்டி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்க தாராளமாக பண்ணலாம். நீ தான் காலை வலிக்குது, கையை வலிக்குது, செஸ்ட்டு வலிக்குது, ஹெட்டை வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அப்பவும் விட மாட்டேன்ல. சரி பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் ஹேண்டை போட்டுக்கிட்டு யூவின் அப்படியே தூக்கிக்கிறா சைடாக. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவங்க கூட வாக் பண்ணி வர்றீங்க. அப்படியே அந்த பார்க்குக்கு பேக் சைடு போலீஸ் தான், போலீஸு, அந்த போலீஸ் டாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிளே அப்படியே நின்றுட்டுருக்கு. பிகாஸ் அந்த ஹூடிஸ் மாஸ்க் போட்ட பர்சன் டெத் ஆகி கிடக்குறான். ஜங்குக்கு உங்கள் ஷோல்டரை கிட்ட பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸில் ஐயோ டேட்டா உங்கள் பொண்ணு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா ரூமில் தான் உங்கள் ரொமான்ஸ் தாங்க முடியல, இங்கேயுமா? வாயாடி, உன்னை யாரையும் பார்க்க சொன்னது? என் புருஷனுக்கு முத்தம் கொடுத்தான். பப்பா அம்மாவுக்கு தானா? இல்லையே, என் பிரின்சஸ்க்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூவின் போர்கேட்டில் அவன் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு எனக்கு தான் தெரியும்ல, அது உனக்கு மட்டும் தாண்டி பொண்டாட்டி, பாப்பா இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்கேட்டில் கிஸ் பண்ணுறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த ஸ்டோரியவே க்ளோஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி சீசன் 2 போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு சீசன் 2 அப்படின்னு ஒரு ஸ்டோரிக்கு எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றுமே இருக்காது. சேம் கான்செப்ட்டு, சேம் வேவ் லென்த்து, சேம் கேரக்டர்ஸ் அப்படி தான் போகும். நான் அதனால தான் இந்த சீசன் 2 அப்படிங்கிறதுலே கை வைக்கவே மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இதுக்கு லீட் கொடுத்து நான் இதை எண்ட் பண்ணவே கிடையாது. ஒரு சஸ்பென்ஸோடு தான் இதை முடிச்சிருந்தேன். அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்ட்டீங்க. தென் என்னென்னா ஒரு ஹாப்பி எண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இதுக்கு சீசன் 2 வேண்டாம், ஸ்பெஷல் பார்ட்ஸோடு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் நான் ஸ்பெஷல் பார்ட்டோட முடித்தேன். ஆஃப்டர் தட் என்ன சொல்ல வந்தேன், ஸ்பெஷல் எடிஷன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே, நான் என்ன கொடுக்கணும்னு நினச்சேனோ நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்கடா. அண்டு தெரியாமல் இருக்கிற நியூ பர்சன்ஸ், நியூ வெல்கமர்ஸ் இருப்பீங்க இல்லையா சேனலுக்கு, ஸோ அவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். கிங் ஆஃப் பீஸ்ட்டு ஸ்டோரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த ஸ்பெஷல் பார்ட்ஸ் பாருங்கள். சீரியஸாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாச்சும் இவ்வளோ எபிசோட்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னோடய வாய்ஸோ, என்னோடய ஸ்டோரியோ, என்னோடய ஸ்டோரி நரேட்டிங் ஸ்டைலோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜிமின் எஃப்எஃப்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாட்டா பை, see you, love you all, and this is bye from BT Stream Taggy 2.0.